श्रीमात्रे नमः। सकलाधिष्ठानरूपा सत्यरूपा समाकृतिः सर्वप्रपञ्च निर्मात्री समानाधिकवर्जिता सर्वोत्तुङ्गा सङ्गहीना सगुणा सकलेष्टदा ककारिणी काव्यलोला कामेश्वर मनोहरा कामेश्वर प्राणनाडी कामेशोत्सङ्गवासिनी कामेश्वर लिङ्गिताङ्गी कामेश्वर सुखप्रदा कामेश्वर प्रणयिनी कामेश्वर विलासिनी कामेश्वर तपःसिद्धिः कामेश्वर मनःप्रिया कामेश्वर प्राणनाथा कामेश्वर विमोहिनी कामेश्वर ब्रह्मविद्या कामेश्वर गृहेश्वरी कामेश्वराह्लादकरी कामेश्वर महेश्वरी कामेश्वरी कामकोटिनिलया काङ्क्षितार्थदा 231வது நாமா 44லேயே இருக்கக்கூடிய கடைசி நாமா சதாசிவ குடும்பினி. சதாசிவ குடும்பினி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சதாசிவனின் பத்னி, அவ்வளவுதான், சிம்பிள். அது சதாசிவனின் பத்னி அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. 232வது நாமா சகலாதிஷ்டான ரூபா. சகல அதிஷ்டான ரூபா. எல்லா சகல அப்படின்னா என்ன? எல்லா அப்படின்னு அர்த்தம். எல்லா என்ன? எல்லாத்துக்கும், எல்லா வஸ்துக்களுக்கும் அதிஷ்டானமாக இருப்பவள். அதிஷ்டானம்னா இந்த சந்நியாசிகள் எல்லாம் அவளுடைய காலம் முடிந்த பிறகு அவளை இது பண்ற இடம் தான் அதிஷ்டானம்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதிஷ்டானத்திற்கு பலவித அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடிய அதிஷ்டானம் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் என்னன்னா அஸ்திவாரம். எல்லாவற்றிற்கும் அஸ்திவாரமாக, எல்லாவற்றிற்கும் பீட்டமாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை. சகல வஸ்துக்களுக்கும், எல்லா வஸ்துக்களுக்கும் அதிஷ்டானமாக, பீட்டமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு இததான் சொல்றார். இத கீதையிலையும் பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாஸ்வ யஸ்யச அப்படின்னு கீதையில, பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். எல்லாவற்றிற்கும் நாம் என்னவாக இருக்கணும்? நல்ல அதிஷ்டானமாக, நல்ல அஸ்திவாரமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கறது தான் அவனுக்கு எடுத்து கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. அந்த இடத்தில், அந்த சிச்சுவேஷன்ல கிருஷ்ணர். அதையே தான் அம்பாளும் இப்படி இருக்கிறாள் அப்படிங்கறத இந்த இடத்திலும் நமக்கு காட்டப்படுகிறது. 233வது நாமம் சத்தியரூபா. சத்தியரூபா அப்படின்னா சத்தியமே வடிவானவள். சத்தியம்னா என்ன? உண்மை. அப்ப உண்மையே வடிவானவள் அம்பாள். அம்பாளை போய் உண்மையே வடிவானவள்னு ஒரு தடவை சொல்லணுமான்னு அப்படின்னு நாம கேட்போம். அப்படின்னா என்ன, ஏன் அது மாதிரி சொல்றா அப்படின்னா, 3 காலத்திலும் மாறாமல் இருப்பவள், எக்காலத்திலும் எந்நிலையிலும் மாறாமல் இருப்பவள் அப்படின்னா என்ன? இன்னும் கொஞ்சம் விவரமா, இன்னும் கொஞ்சம் கிளியரா நமக்கு புரியணும் அப்படின்னா, இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னும் என்ற 3 காலம்னா நம்ம நிகழ்காலம், அது போன காலம், அந்த காலம், இருந்த காலம், வரப்போற காலம் அப்படின்லாம் கிடையாது. நாம் இவா சொல்றது என்ன அந்த 3 காலம் அப்படின்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் இப்ப இருக்கிறப்போ, இந்த உலகமே அதுக்கப்புறம் பிரளயம் வந்து அழிஞ்சாலும் அவள் இருப்பதுங்கிறது, இவ மட்டும் இருந்துட்டே இருப்பா. எப்பையும் நிலையாக இருப்பவள் அவள், நிலை குலையாமல் இருப்பவள் அவள். அந்த சத்தியஸ்வரூபம். அப்படி இருக்குன்னு சொல்றது யாரு? அம்பாளின் ஸ்வரூபம். அப்படிப்பட்ட சத்தியமே வடிவானவள் அப்படின்னு 233வது நாமாவாக சத்தியரூபா அப்படிங்கறது நமக்கு கிளியரா சொல்றது. சமாக்கிருதி அப்படிங்கிறது அடுத்த நாமம் 234. சமாக்கிருதி, சம ஆக்கிருதி அப்படின்னு அதை பிரிக்கணும். சமமான ஆக்கிருதியை கொண்டவள் அப்படின்னா, சமமான ஆக்கிருதி எப்போ? அதே மாதிரி 3 நிலையிலும். என்ன அந்த 3 நிலை
அப்படின்னு பார்த்தா பால்யம், கௌமாரம், யௌவனம். இப்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வயோதிகம், இப்படி எந்த நிலையில போனாலும் அம்பாளுக்கு என்ன வருஷத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஒண்ணா ஆகி அவளுக்கு வயசான பருவம் இதெல்லாம் அவளுக்கு வரப்போறதான்னா இல்லவே இல்லை. எந்த நிலையிலும் மாறாமல் இருக்கக்கூடியவள் அவள். சமமான வடிவினள், சமமான ஸ்வரூபத்தை கொண்டவள், சிவனுக்கு சமமான வடிவுடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்க எடுக்கலாம். எல்லோருக்கும் சமமானவள் அப்படிங்கறதையும் இங்க எடுத்துக்கலாம். தாய்மானவர் இதை ரொம்ப அழகா சொல்வார். இக பரம் இரண்டிலும், இதத்தில் விகலோகத்திலும் பரலோகத்திலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே அப்படின்னு தான் கொடுக்கிறார். அந்த இக பரம் எந்த லோகத்திலும் உயிரினுக்கும் உயிராகி எல்லா இடத்திலும் நிறைகின்ற பொருளே. எவர் சிறியவர் எவர் பெரியவர், யார் சின்னவா யார் பெரியவா, எவர் உறவர் எவர் பகைவர், யார் ரிலேஷன் யார் எனிமி, யாதும் உனையன்றி உண்டோ. இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாமே நீ இதுல இங்க இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இது என்ன அல்பம், எல்லாமே நீயாக இருக்கும் பொழுது இகப்பரம் இரண்டிலும் உயிரினுக்கு உயிராகி இருக்கிறவளே நீ, எங்கும் நிறைந்திருப்பவள் நீ, உனக்கு சமமானதுன்னு ஏதாவது இருக்கான்னா நீயே உனக்கு சமம், சிவனுக்கு நீ சமம், உனக்கு அவர் சமம் அப்படின்னு இருக்கிறது தான் அது சமாக்கிருத்தியை, சம ஆக்கிருத்தியை அப்படிங்கிற நாமம் கொடுக்கிறது. இதையே லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்றது அப்படின்னா சாமரஸ்ய பராயணா, சாமரஸ்ய பராயணா அப்படிங்கிற ஒரு நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. இதையே கீதையும் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது கீதையிலையும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹ ஏ பஜந்தி துமாம் பக்தியா வைதேதேஷு சாப்பியகம் அப்படின்னு கிருஷ்ணரும் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். எல்லா உயிரினங்களிலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நான் சமமாக நிறைஞ்சேன். ஏன்னா கிருஷ்ணராலேயே சொல்லப்படுகிற ஒரு கீதம் அதுங்கிறத நாம பார்த்தோம். அப்ப நான்னாக்க அது கிருஷ்ணர் சொல்றார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் சமமாக இருக்கேன். எனக்கு வெறுக்கத்தக்கவன், எனக்கு வேண்டியவன், வேண்டாதவன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. யார் பிரேமையோட பக்தியோட என்னை வழிபடுகிறார்களோ எங்கிட்டையும் சரி நான் அவர்களிடமும் சரி எப்பையும் காணக்கூடியவனா இருக்கேன். பிரேமையோட அவன் இருக்கான், பிரேமையோட அவன் இல்ல, அவன் என்ன தூற்றறான், அவன் என்ன விரும்பி பாடுறான் அப்படின்னு பார்க்கக்கூடியதெல்லாம் என்னிடம் எதுவும் இல்லை. நான் எல்லோருக்கும் சமமானவன் அப்படிங்கறத கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக்க முடிகிறது. இதுதான் சமாக்கிருதி, சம ஆக்கிருதி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடிகிறது. அடுத்த நாம சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி, சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி அப்படின்னா பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தவள், சர்வ பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தவள் அப்படின்னு எல்லாவற்றிற்கும் காரணமானவள். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, லலிதா சகஸ்ரநாமம் அழகா சொல்றது. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்றது. பிரபஞ்சம் எல்லாவற்றையும் படைத்தவள், எல்லாவற்றிற்கும் காரணமானவளும் அவளே அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. சமானாதிக வர்ஜிதா, சமான அதிக வர்ஜிதா அப்படின்னா இந்த சமமான அவளுக்கு சமமானதாகவோ அவளுக்கு அதிக வர்ஜிதா அதிகமானதாகவோ ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அவளுக்கு ஈக்குவலா ஏதாவது இருக்கானாலும் எதுவும் இல்லை, அதிக வர்ஜிதா அதிகமா ஏதாவது இருக்கானாலும் எதுவுமே இல்லை. சமானாதிகன சமமான அதிக அப்படின்னு அதை நம்ம பிரிக்கணும். அப்ப எல்லாமே ஒண்ணுதான், அவளேதான் அப்படின்னு சொல்றதுக்கு சாதாரணமா இந்த பாட்டு உங்களுக்கு நாதவிந்து கலாதி நமோ நம தேவமந்திர ஸ்வரூபா நமோ நமன்னு ஒரு ஈஸியா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, நாதமாகட்டும், பிந்துவாகட்டும், கலையாகட்டும், வேதமாகட்டும், மந்திரமாகட்டும், எல்லாமே எல்லாமாக இருப்பவள் அவள். எல்லாவற்றிலும் அவள் இருக்கான்னாக்கா அவ சமமா இருக்காளா, அவ அதை விட அதிகமா இருக்காளா, எனத்தை நீ கணக்கு பண்ணுவ. இதெல்லாம் நீ சமம்னோ அதிகம்னோ எதுவுமே அவளை நீ சொல்ல முடியாது. எல்லாமாகவும் இருப்பவள் அவள். அர்த்தநாரி ஸ்வரூபமாகவும் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டவளே காமாட்சி திளைத்ததா பரமேஸ்வரி, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன்கிறார் கவி. சமானாதிக வர்ஜிதா அப்படிங்கறத இந்த நாமம் சொல்றது. சர்வோத்துங்கா அடுத்த நாமம் என்ன சொல்றது? 237 பார்த்தா
சர்வோத்துங்கா அப்படின்னா சர்வ பிளஸ் உத்துங்கா அப்படின்னு நம்ம அதை பிரிக்கலாம். பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமாக இருந்து, உத்துங்கான உயர்வாக, அதற்கெல்லாம் உயர்வாக, அதற்கும் மேலாக அவள் இருக்கிறாள் அப்படின்னா எல்லாவற்றிலும் உயர்ந்தவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத சர்வ உத்துங்கா அப்படிங்கிறது கொடுக்க சொல்றது. சங்கஹீனா, அங்கஹீனான்னு பாத்திரக்கூடாது யாரும், அது சங்கஹீனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுலையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல், எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லாமல், தாமரை இலையில தண்ணியை விட்டோம்னா அது ஒட்டாம கீழே உருண்டு ஓடும், அந்த மாதிரி எதுலையுமே அட்டாச் இல்லாமல், அது அட்டாச்மெண்ட் இல்லாமல், அதாவது பற்றற்று இருப்பவள். இப்ப அந்த பற்றற்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தையும் கூடவே கொடுக்கிறார். ஒரு டெட் பாடி இருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா, அந்த டெட் பாடி எவனோ ஒருவனினுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிகிறது. அப்படி பிரிந்து செல்லும் பொழுது அந்த உடலை அவன் விடுகிறான். உடல் விட்ட பிறகு அந்த உடலுக்கு எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த உடம்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதனுடைய கர்த்தாவாகப்பட்டவன் செய்வதற்காக, அந்த உடம்பை மற்றவர்கள் பார்ப்பதற்காக அந்த உடம்பு கிடத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உடல், நம்ம அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறோம், பிணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்போ மீதி பேரெல்லாம் சுத்தி நின்னுட்டு என்ன பண்றா, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. இந்த அட்டாச்மெண்ட் போன ஒத்தன் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, அவன் சாக போகிற பிணங்கள் செத்த பிணத்தை பார்த்து அழுகிறது. சாக போகிற பிணங்கள் என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் இதே நிலைதான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த பக்குவம் அவனுடைய மனதில் இல்லை அப்படிங்கறத சொல்ல வருது. இது ஒரு லெசனாக இந்த இடத்தில் நமக்கு சொல்றது. அப்பதான் அட்டாச்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுறோம் அப்படின்னா அந்த இரட்டை நிலை இல்லாமல் இருத்தல்ங்கிறது நம்ம முன்னாடியிலேயே விருப்பு வெறுப்பு இதெல்லாம், கோபம், சந்தோஷம், இன்பம், துன்பம், இது எதுவுமே இல்லாமல் சமநிலையில் இருத்தல் வேண்டும் அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லிட்டே படிச்சுட்டே வரோம் எல்லா இடத்துலயும். அதை இன்னுமே சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லி, பற்றற்று இருத்தல் அப்படின்னா என்னன்னா இப்படி ஒரு பற்றோடு இருத்தல் வேண்டும், அதுதான் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுங்கிற ஒரு மெசேஜாகவே இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதத்தான் சங்கஹீனா அப்படிங்கிற நாமாவாக கொடுத்திருக்கிறார். பற்றற்றவள், எங்கும் எவ்வாறு, எங்கும் ஆகாயம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சுதான் இருக்கு. நிமிர்ந்து பார்த்தா அதுதான் ஸ்கைன்னு நம்ம சொல்றோம். சூக்ஷ்மத்தன்மையாலதான் அது களங்கமா தெரியும். சூக்ஷ்மம் நமக்கு தெரியுது, அது ஏதாவது அது களங்கமா இருக்காது, அது ஏதாவது களங்கம் அடையிறதா இங்க இருந்து பார்த்தோன்னே ஒரே கருப்பா இருக்கு, ஒரே வெள்ளையா இருக்கு, நீளமா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அதுக்கு ஏதாவது கலர் இருக்கா என்ன ஏதுன்னு நமக்கு ஆகாயம் என்று எங்க இருக்குன்னா தெரியவே தெரியாது. உங்க கண்ணுக்கு அது தெரியாதது. எப்படி அது களங்கமே அடையாம இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மாவானது இந்த உடம்புல எந்த நிலையிலும் களங்கம் அடையறது இல்லைன்னு கீதையில பகவான் சொல்றார். ஆத்மாங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கு எந்தவித களங்கமுமே கிடையாது. எப்போ அவன் அர்ஜுனன் ஒண்ணுத்துக்கும் தயங்கி நிக்கிறானே, கொஸ்டினா கேட்டுட்டு அவனுக்கு சொல்றாரு, இந்த ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது, இந்த உடம்புக்கு தாண்டா எல்லாம், அந்த ஆத்மா எந்த விதத்திலும் களங்கம் அடையாது, எப்படி ஆகாசம் இருக்கோ அந்த மாதிரி அது அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அந்த அர்த்தத்தோட நமக்கும் ஒரு லெசனாக இந்த இடத்துல டீச் பண்றார். சகுணா, 231வது நாமம் சகுணா. சகுணா அப்படின்னா குணம்னா குணங்கள் அப்படின்னு தெரியும். சகுணான்னா எல்லா குணங்கள், முக்குணங்கள் கூட, முக்குணங்களின் கூட. தெய்வீ கேஷா குணமமி மமமாயா துரத்தியா, இதெல்லாம் கீதையில எல்லாத்திலையும். சத்வம் ரஜஸ்தமயிதி, சத்வகுணம் ரஜோகுணம் தமயிதி, குணா பிரகிருதி சம்பவா, முக்குணங்களும். இந்த முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் பகவான் கிருஷ்ணரும் அதுதான் சொல்வார். முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த குணங்கள்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு குணமா சத்வகுணத்தின் நிலைக்கு வர வேண்டும், சத்வகுணத்தையும் விடுதல் வேண்டும், முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், உத்தமமான குணங்களின் கூடிய அம்பாளாக உள்ளவள். 3 குணங்களிடம் எல்லா குணமுமே அவள்கிட்ட இருக்கு, ஆனா நிர்குணமான சைத்தன்ய ரூபம். அப்படி நமக்கு அருள் புரிபவள். அப்பேற்பட்ட அம்பாளுக்கு, சகுணமான அம்பாளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். 240வது நாமா என்னன்னு பார்த்தா சகல இஷ்டதாயை நமகா. சகல இஷ்டதாயை, சகலேஷ்டதா, சகல இஷ்டதா.
240. சகல எல்லா, எல்லான்னா யாரு? சகலம்னா எல்லான்னு தெரியுது. எல்லா பக்தர்கள் இஷ்டத்தை அவ விரும்பியது எல்லாவற்றையும் கொடுப்பவள் அப்படின்னு ஈஸியா அர்த்தத்தை கிடைக்கிறது. எதெல்லாம் நாம அப்ப நம்மளும் பக்தர்கள், நாம எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் அவ நமக்கு கொடுப்பா. அப்படின்னா நீ எதை கேட்டாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு வேணும், அதுல 2 பெட்ரூம் தான் இருக்கு, ஒரு 3-4 பெட்ரூமா இருந்தா பரவாயில்ல, இப்படி எல்லாம் அந்த மாதிரி ஒரு இப்படி எல்லாம் நீ கேட்டியானா கொடுக்கிறவ இல்ல அவ. உனக்கு என்ன வேணுமோ, பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவ புண்ணிய பலனிற்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நீ எதை எந்த அளவிற்கு அனுபவிக்க வேண்டுமோ அதில் உன் விருப்பம் என்ன இருக்கிறதோ அதையும் கலந்து ஆலோசித்து உனக்கு தேவையானவற்றை கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை சகலேஷ்டதாயை அப்படிங்கிற நாமா நமக்கு கொடுக்கிறது. இதுதான் அவளுக்கு எது கொடுத்தால் சரி அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும். அதுபடிதான் அவள் கொடுக்கிறாள். தெளிந்த சித்தம் உடையவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எந்த உலகத்தை மனசால சங்கல்பிச்சுக்கிறானோ அவன் சங்கல்பிச்சுப்பான், எனக்கு இது வேணும் அது வேணும். தெளிந்த சித்தத்தோட அவன் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான், அவனுக்கு வேணுங்கிற ஆசை எல்லாம் கேட்கிறான். அப்ப தெளிந்த சித்தம் உள்ளவன் போன ஜென்மத்திலையும் அவன் புண்ணியங்களையே செய்து கொண்டு இன்னும் சில பிறப்புகளின் மூலமாக அவன் மோட்சத்தை அடைய வல்லவனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்தந்த உலகத்திலும் அந்தந்த அவன் விரும்பியவற்றை எல்லாவற்றையும் அடையக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த நாமா விளக்குறதுன்னு சொல்லிட்டு முண்டோப உபனிஷத் சொல்றது. இதையே லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்றதுன்னாக்க சர்வார்த்த தாத்ரி அப்படிங்கிற நாமாவை கொண்டு இதை லலிதா சகஸ்ரநாமம் விளக்குறது. சரி, அந்த சாங்கிற அக்ஷரம் முடிஞ்சிட்டு அடுத்த அக்ஷரமாக ககாரிணி அப்படிங்கிற நாமாக்கு நம்ம வந்துட்டோம். ககாரிணி அப்படின்னா பஞ்சதக்ஷாட்சரி மந்திரத்தின் 13வது எழுத்து ககார வடிவினள் அப்படிங்கிற எழுத்துக்கு நாம வந்துட்டோம். இப்ப காதி வித்யின் 3வது கூடத்தில் 2வது வர்ணமாக 2வது எழுத்தாக இருக்கக்கூடிய ககாரமானது யார விளக்குறது, யார சொல்றது? அந்த அம்பாளை பராசக்தியை கொடுக்கிறது சொல்றது. அதுதான் பஞ்சதசி மந்திரத்தின் 13வது அக்ஷமான ககாரிணி அப்படிங்கிற ரூபத்தில் அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத இங்க விளக்கிறது. காவியலோலா அப்படின்னு 242வது நாமம். காவியம் அப்படின்னா கவிகளால் இயற்றப்பட்டது காவியம். அப்ப கவிகளால் இயற்றப்பட்ட அந்த காவியம், சாதாரண கவிகள் எல்லாம் எடுத்துட்டோம்னாக்க காளிதாசன் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரகுவம்சம், குமார சம்பவம் இதெல்லாம் இயற்றியதால் அவர் மிகச்சிறந்த கவி. சரி, வேதங்களில் உள்ள காவியம் வால்மீகியால் ராமாயணம் ஆதி காவியம் எழுதப்பட்ட ராமாயணம், வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணம் ஆதி காவியமாக சொல்லப்பட்டது. வேதவியாசரால் எழுதப்பட்ட புராணங்கள், அப்புறம் அவர் எழுதின மகாபாரதம் மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டது. இது எல்லாவற்றையுமே அவள் ரசிக்கிறாள். அதுதான் காவியலோலா அப்படின்னா இது எல்லாவற்றையுமே ரசிக்கிறாள். ரசிக்கிறதோட இல்ல, இது எல்லாத்தையும் அவ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ரசிச்சு அவ சொல்றதை கேட்டுட்டு இருக்கா. ரசிச்சு அவ அதில் ஆனந்தமடைகிறாள். ஆனந்தம் அடைஞ்சு அந்த சந்தோஷத்தின் உச்சத்தில் அவள் ஆனந்தமே வடிவாக காட்சியளிக்கிறாள். அதான் காவியலோலா. காவியால் லாப விமோதினின்னு அததான் லலிதா சகஸ்ரநாமத்துல காவியங்களை எல்லாம் கேட்டு அவள் ஆனந்தம் அடைவதால் உண்டாகிற லாபம் அப்படின்னு கொண்டு வர்றார். ஆனந்தம் அடையும் பொழுது ஒரு லாபம் கிடைக்கிறதே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு விமோதினி, அப்படி மீமறந்து இருக்கா அம்பாள்னா அது எப்படி இருப்பா? அந்த ஸ்வரூபம், அதை கற்பனை பண்ணுங்க. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் அது. அப்பேற்பட்ட ஸ்வரூபத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு 142வது நாமம் காவியலோலாங்கிற ஒரு அற்புதமான நாமமாக இங்கு சொல்லப்படுகிறது. காமேஸ்வர மனோகரா அப்படின்னு 243வது நாமம் காமேஸ்வர மனோகரா. இப்ப காமேஸ்வர மனோகரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, காமேஸ்வரனின் மனதை ஆக்கர்ஷிக்க கூடியவள், காமேஸ்வரரின் மனதை ஆக்கர்ஷிப்பவள் அப்படின்னா வசப்படுத்த கூடியவள், கிரியாஸ்வரூபிணியாகவும் சத்தியஸ்வரூபிணியாகவும் இருக்கக்கூடியவள். காமேஸ்வரனின் மனதை வசப்படுத்தக்கூடிய கிரியாஸ்வரூபிணியாக, கிரியான்னா ஒரு கர்மாவை செயலை செய்தல், சத்தியஸ்வரூபிணியாக உண்மையாக, சத்தியங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அர்த்தத்தை நிறைய பார்த்துட்டோம்.
அந்த உண்மை ஸ்வரூபிணியாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காமேஸ்வர மனோகரா. அடுத்தது காமேஸ்வர பிராண நாடி. பூரா இனிமே காமேஸ்வரனும் அம்பாளும் இருக்கக்கூடிய நாமங்களாகவே நமக்கு வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும். காமேஸ்வர பிராண நாடி. காமேஸ்வர பிராண நாடி அப்படின்னா காமேஸ்வர பிராண நாடி சிம்பிள், அவ்வளவுதானே. அப்படின்னா காமேஸ்வர பிராண நாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா படிச்சமா லலிதா சகஸ்ரநாமத்துல. காமேஸ்வரனி பிராண நாடியாக சக்தியோட கூட இருந்தாதான் அவருக்கு, இல்லைன்னா அவரு சாதாரண மனுஷன்தான், அசையவே முடியாது அவரால. சக்தியோட கூட இருந்தால்தான் அசைய கூட முடியறதுங்கிறார் ஆச்சாரிய சுவாமிகள். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தா பிரபவித்தும் ஆரம்பிச்சு சொல்றாரா இல்லையா? அந்த லலிதா சகஸ்ர சௌந்தரிய லகரியில வரும் பொழுது சிவசக்தியாயுக்தோ, சிவனும் சக்தியும் ஒன்றாக கூடி இருக்கும் பொழுதுதான் அசைவுகளும், அந்த சக்தி இருக்கும் பொழுதுதான் சிவனுக்கே அசைவு வருது அப்படிங்கறது ஆச்சாரியால் ரொம்ப அழகுல. இதுல இருந்து என்ன தெரிகிறது? பராசக்தி தான் சிவனின் ஜீவனாடியா இருக்கான்னு தெரியறதுன்னு ஆச்சாரியால் சொல்றார் அப்படின்னு தெரியுது. அந்த நாமாதான் காமேஸ்வர பிராணநாடி 244வது நாமாவாக சொல்லப்படுகிறது. 245வது நாமாவா காமேசோத்சங்க வாசினியை, காமேஷ உத்சங்க வாசினி அப்படின்னு அதை பிரிக்கணும். காமேச உத்சங்க வாசினி. உத்சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா வாமாங்கம். இதனோட அது உத்சங்கத்துக்கு அர்த்தம் ஏதோ சொல்ல போறாளேன்னு நினைச்சா வாமாங்கம்னு ஒண்ணு சொல்லி வச்சிருக்காளே. இந்த வாமாங்கத்துக்கு என்ன அர்த்தம் இது தெரியலையே நமக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். திருப்பி நான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டேதான் வரேன். வாமாங்கம் அப்படின்னா இடது பாகம். வாமாங்கம் அப்படின்னா இடது பாகம். அப்போ பரமேஸ்வரனின் இடது தொடையில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம். காமேச பிளஸ் உத்சங்க பிளஸ் வாசினி வசிப்பவள், அமர்ந்திருப்பவள். அப்ப இடது தொடையில் அமர்ந்து இருப்பவள், அங்கு வசிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இததான் காமேஸ்வரனின் ஒரு அங்கமாக இருக்கிறாள்னு லலிதா சகஸ்ரநாமம் என்ன நாமத்தை கொடுக்கிறது? சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவா சுவாதீன வல்லபா, சிவனிடம் ரொம்ப சுவாதீனமாக இருக்கக்கூடியவள், சிவனின் ஒரு அங்கமாகவே இருக்கக்கூடியவள் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு அதை சொல்றது. 245வது நாமமாக காமேஷோத்சங்க வாசினி அப்படின்னு சொல்றது. 246 காமேஸ்வரா லிங்கிதாங்கியே, லிங்கிதாங்கியை. அப்ப ஆலிங்கனம். காமேஸ்வர ஆலிங்க தாங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமேஸ்வரனால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள். காமேஸ்வரனால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள். அப்போ ஆலிங்கனம் செய்யப்பட்டவள் அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அடுத்த நாமம் 47 காமேஸ்வர சுகப்பிரதா. அடுத்த நாமம் காமேஸ்வர சுகப்பிரதா. காமேஸ்வரருக்கும் இன்பத்தை அளிப்பவள். அப்போ சத்தியம் நித்தியம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆனந்தத்தை நித்தியம் அளிக்கக்கூடியவள், அனந்தம் எப்பொழுதும் நித்தியம் என்றும் அளிக்கக்கூடியவள். எதை? ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவளாக. யாருக்கு? காமேஸ்வரருக்கு அளிக்கக்கூடியவளாக இருப்பவள். இல்லைன்னா சிவப்பிரேமை அப்படிங்கிற இன்பத்தை, சிவப்பிரேமை சிவன் மீது பிரேமை, சிவப்பிரேமை சிவனின் மீது பிரேமையாக இருந்தாலே சக்திக்கு சந்தோஷம் தானே. யார் சிவன் மீது பிரேமையாக இருப்பார்கள்? சிவப்பிரேமை அப்படிங்கிற இன்பத்தை பக்தர்களுக்கு அளிப்பவள். அப்ப சிவனின் மீது பிரேமை கொள்ளும் இன்பத்தை, நமக்கு பிரேமை கொள்ளும் பொழுதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது? அந்த சந்தோஷத்தை நம்ம மோட்டிவேட் பண்ணி சிவப்பிரேமையை உண்டாக்குபவள், அந்த இன்பத்தை நமக்கு கொடுப்பவள். சிவா சிவா விஸ்வாக பேஜசி, சிவா ருத்ரஸ்ய பேஜசி அப்படின்னு சொல்லிட்டு பரதேவதை உலகத்திற்கு இன்பம் அளிக்கும் மருந்து அப்படின்னு சொல்றது ருத்ரம். பரதேவதையான பராசக்தியானவள் உலகத்திற்கு இன்பம் அளிக்கும் மருந்து. ருத்ரருக்கே அவள்தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீருத்ரத்தில் சொல்லப்படுகிற வாக்கியம் இது. அப்படி காமேஸ்வரருக்கு மட்டும் இன்பம் அளிப்பவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாங்கிறதுக்காக கூடவே இங்க கவி என்ன கொடுக்கிறார்?
அந்த சிவப்பிரேமைங்கிற இன்பத்தை அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அளிப்பவள் அப்படிங்கிறதையும் கூட சொல்றா. 248வது நாமமாக காமேஸ்வர பிரணயினி. அப்ப காமேஸ்வரனின் பிரேமைக்கு பாத்திரம். பிரணயினி அப்படின்னாக்க பிரேமைக்கு பாத்திரமானவள். காமேஸ்வரனின் பிரேமைக்கு பாத்திரமானவள், பிரீத்திக்கு காரணமானவள், அவனுடைய சந்தோஷத்திற்கும் காரணமானவள், அவளுடைய அன்பிற்கும் காரணமானவள், பாத்திரமானவள். காமேஸ்வர விலாசினி 249வது நாமம் காமேஸ்வர விலாசினி. அப்போ காமேஸ்வரரை விலாசினி, ஒரு விலாசம், காமேஸ்வரனோட விலாசத்தை அப்படின்னா காமேஸ்வரரை பற்றி அப்படின்னு அர்த்தம். காமேஸ்வரரோட அட்ரஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது அர்த்தம். அதுக்கு காமேஸ்வரரை பற்றி பக்தர்களுக்கு விளக்கி சொல்பவள். பக்தர்களுக்கு காமேஸ்வரனை பத்தி நமக்கு தெரியாது. அம்பாள் தான் நமக்கு எல்லாம் சொல்லி தரணும். அம்மாதான், இவதான் அப்பான்னு காட்டுறதே அம்மாதான். இவர்தான் அப்பான்னு சொல்லிட்டு காட்டுறதே ஒரு அம்மாதான். அப்போ காமேஸ்வரரை பற்றி பக்தர்களுக்கு விளக்கி சொல்றவளே அவள் தான் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. இததான் சிவஞான பிரதாயினி. சிவன் தான், இவர்தான் சிவன், அதனுடைய ஞானத்தின் வழியாக நமக்கு போதிப்பவள்னு அதையே லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. 249வது நாமமாக 250வது நாமம் காமேஸ்வர தபசித்தியை. தபசித்தி, காமேஸ்வர தபசித்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். தபசித்தி அப்படின்னா காமேஸ்வரனின் தவத்தின் பலனாக. இத நம்ம எங்க பார்த்தோம்? நிஜ தபபலாப்யம். எதுல? சிவானந்த லகரியில பார்த்தோம் இல்லையா? அது என்னடா காமேஸ்வரன் தபம் பண்ணானா? பகவான் பரமேஸ்வரனா தபம் பண்ணா? அம்பாள் தானே தவம் பண்ணா. காமாட்சி தானே அங்கங்க மாங்காடுலையும் இங்கேயும் அங்கேயும் போய் தவம் பண்ணி அவ எல்லா இடத்துலயும் பரமேஸ்வரனை அடையணும்னு தவம் பண்ணா. அப்படி கிடையாது. பரமேஸ்வரனும் தவம் செய்தார் அப்படிங்கறதான் ஆச்சாரிய சுவாமிகள் அழகா எடுத்து காமிச்சிருக்கார். பரமேஸ்வரனின் தவத்தின் பலனாக பரமேஸ்வரி, பரமேஸ்வரியின் தவத்தின் பலனாக பரமேஸ்வரன் அப்படிங்கறத இந்த இடத்துல ரெண்டு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் தவத்தின் பலன் அப்படின்னு சிவானந்த லகரிய ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு ஆச்சாரிய சுவாமிகள். இதுதான் தவ தபசித்தியை. காமேஸ்வர தபசித்தியை, காமேஸ்வரனின் தபத்தால் சித்தி கிடைச்சது. தபத்தில் கிடைத்த சித்தி, தபத்தின் பலனாக கிடைக்க பெற்றவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்திருக்கு. காமேஸ்வர மனப்பிரியாயை நமகா. காமேஸ்வர மனப்பிரியா, காமேஸ்வரனின் மனத்திற்கு உகந்தவள், காமேஸ்வரனின் மனத்திற்கு உகந்தவள் அப்படிங்கிறது இந்த நாமாவினுடைய அர்த்தம். அளவற்ற பிரியத்தை அம்பாளிடம் காமேஸ்வரரும் காமேஸ்வரனிடம் அம்பாளும் வச்சுருக்கா அப்படிங்கறத சொல்றது. காமேஸ்வரனின் மனத்திற்கு உகந்தவள் அப்படின்னா அவருக்கு மனசுக்கு அந்த அளவுக்கு இஷ்டமா இருக்கு அப்படின்னா அளவற்ற பிரியத்தை அம்பாள் அவர் மீது வைத்துக் கொண்டிருப்பதால் காமேஸ்வரனின் மனத்திற்கு உகந்தவளாக அம்பாள் இருக்கிறாள். அவரும் அவள் மீது அளவற்ற பிரியத்தை வைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு போறது. காமேஸ்வர பிராணநாதா 252வது நாமம் பிராணநாதா. காமேஸ்வரனின் பிராண சக்தியாக, பிராணநாதா அப்படின்னு டைரக்டா பிராணசக்தியாக விளங்குபவள். ஸ்தூலமா பார்த்தோம்னா நம்ம அதை சொல்லிடலாம். இப்ப பரமேஸ்வரனின் பிராணனான ஹிரண்ய கர்ப்பன், ஆரம்பமே அவன் தானே ஃபர்ஸ்ட். பரமேஸ்வரனின் பிராணனான ஹிரண்ய கர்ப்பனை ரட்சிப்பவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தூண்டுகோலாக இருப்பவள், அவனை வச்சுட்டு தூண்டுகோலா இந்த உலகம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா விருத்தி அடையறதுக்கு தூண்டுகோலாக மோட்டிவேட் பண்றா அப்படின்னு சொல்லக்கூடிய, என்கரேஜ் பண்றா அப்படின்னு சொல்லக்கூடியதை சூக்ஷ்மமான அர்த்தமாக இங்கு சொல்கிறார்கள். காமேஸ்வரனை பிராணநாதராக உடையவள் அப்படின்னு இதை டைரக்டா சொல்லும்போது அந்த மாதிரி பிராணநாதா அப்படிங்கிற அர்த்தத்தை பிராணநாதாங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. காமேஸ்வர விமோகினி, காமேஸ்வர விமோகினி அப்படிங்கிறதுக்கு 253வது நாமம். காமேஸ்வரனுக்கு வியாமோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மயக்கம், வியாமோகம். அததான் விமோகினி அப்படிங்கிறது சொல்றது. வியாமோகத்தை கொடுப்பவளாக அவள் இருப்பதால் விமோகினி என்கிற நாமம் அவளுக்கு கிடைக்கிறது. யாருக்கு வியாமோகத்தை கொடுக்கிறாள்? மயக்கத்தை. வியாமோகம்னா மயக்கம்னு சொல்லிட்டேன். மயக்கத்தை யாருக்கு கொடுக்கிறா அப்படின்னா காமேஸ்வர விமோகினி அப்படின்னா காமேஸ்வரனுக்கு மயக்கத்தை கொடுக்கிறாள். காமேஸ்வரனுக்கு என்ன பால் லெவல் எதையாவது கரைச்சு குடிச்சாளாவ
அப்படின்னா மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரனையே மயக்கறான்னா என்ன அர்த்தம்? உபச்சாரமாக இது சொல்றா. இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா பிரம்மத்தை பிரம்மம் என்னும் ஆனந்தத்தை அவருக்கு காட்டுறோம். காட்டுறதுக்காக முதல்ல இந்த உலகத்தை காட்டி எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போறாவ அப்படிங்கறத சொல்றது. முதல்ல இந்த உலகத்தை காட்டுறா, அப்புறம் அதுல சாஸ்திரத்தை காட்டுறா, அப்புறம் அதுல குரு ரூபமா எல்லாத்தையும் காட்டி இப்படி உண்மையான என் ரூபத்தை அடையவே எங்க கொண்டு வரா பாருங்க. தன்னுடைய ரூபம், என்னுடைய ரூபம்னா அவள் அம்பாளினுடைய ரூபத்தை அடையவே அதுக்கு அவ சொல்றாளாம், என்னுடைய ரூபத்தை அடையறதுக்கே நான் இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இப்படி எல்லாம் பண்ணி மயக்க வேண்டியிருக்கு அவரை அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்கிறாள்னு ஒரு ஃபன்னா ஒரு ஜோக்கா சொல்லப்படுகிறது. பிரம்மத்தையே மயக்குபவளா இருக்கா. பிரம்மம் என்னும் ஆனந்தை காட்டுவதற்காக பிரம்மத்தையே மயக்குபவளாக அவள் இருக்கிறாள். அதனால காமேஸ்வர வினோகினி அப்படிங்கிற நாமம் அவளுக்கு கிடைக்கிறது. 254வது நாமமாக காமேஸ்வர பிரம்ம வித்யா. காமேஸ்வர பிரம்ம வித்யை உணரக்கூடியவர். இப்பதான் பிரம்மத்தை உணர்ந்தாரோ இல்லையோ, பிரம்மத்தை உணர்த்துவதற்காகத்தானே போன நாமம் அந்த பிரம்ம வித்யா. அது பிரம்ம வித்யா. அந்த வித்யையை கூட அந்த வித்யையோட கூடி வேதாந்தமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா, அப்ப வேதாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அப்படின்னா அது என்ன? சிவஞான வடிவினள் அப்படிங்கிற ஒரு ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அப்பேற்பட்ட ரூபத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். காமேஸ்வர கிருகேஸ்வரி 255வது நாமம் காமேஸ்வர கிருக ஈஸ்வரி அப்படின்னா காமேஸ்வரனினுடைய வீடு. கிரகம்னா என்ன? வீடு. வீட்டிற்கு ஈஸ்வரி, கிரகத்திற்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா என்ன? காமேஸ்வர கிரகஸ்தன் அப்படின்னா ஆண்மகன், கிரகிணி அப்படின்னா பெண்ணு. அப்ப கிரகிணி அப்படின்னா அவ வீட்டை பரிபாலனம் செய்கிறாள், அதனால் அவளுக்கு கிரகிணி அப்படின்னு பேரு. காமேஸ்வரனின் அதிபதியாக கிரகேஸ்வரியாக அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு டைரக்டான ஒரு அர்த்தம். இப்ப தத்துவ ரீதியா எடுத்துட்டா பரமாத்ம தத்துவ ஞானத்திற்கு ஈஸ்வரியாக இருக்கிறாள். எங்கேருந்து வந்தது இந்த பரமாத்ம தத்துவம்லாம்? பரமாத்ம தத்துவ ஞானத்திற்கு ஈஸ்வரியாக இருக்கிறாள்னு தத்துவ ரீதியா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பரமாத்ம தத்துவம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பரமாத்ம தத்துவம்ங்கிறது தான் காமேஸ்வரனின் கிரகம். இந்த பரமாத்ம தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் காமேஸ்வரனின் கிரகம். அந்த காமேஸ்வரனின் கிரகத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள். அந்த காமேஸ்வரனின் வீடு, அந்த பரமாத்ம தத்துவங்கிற அந்த காமேஸ்வரனினுடைய வீடுங்கிறது எது? இந்த பிரபஞ்சம். காமேஸ்வரனின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரியாக இருக்கிறாள் அப்படிங்கிற நாம அர்த்தத்தை அந்த நாமா 255 காமேஸ்வர கிரகேஸ்வரி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். காமேஸ்வராக்லாத கரியை, காமேஸ்வராக்லாத கரியை. ஆஹ்லாதம் அப்படின்னா போரும் அப்படின்னு ஆனந்தப்படுறது, பார்த்து திருப்தி அடைதல். போதும் என்ற ஆனந்தத்தில், போருங்கிறது வெறும் திருப்தி அடைஞ்சு எனக்கு போரும்பா அப்படின்னு நீ திருப்தி அடைஞ்சுடலாம், அது வேற விஷயம். போரும்னு திருப்தி அடைந்து அந்த ஆனந்தத்தில் திளைக்கக்கூடியவள் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஆனந்தமா இருக்கும் நீங்க பார்க்கணும். திளைக்கக்கூடியவள். அப்போ பரமேஸ்வரன் நித்திய திருப்தனாக, பரமேஸ்வரன் நித்திய திருப்தனாக. அப்ப பரமேஸ்வரன் நித்திய திருப்தனாக இருக்க வேண்டும் என்றால் அம்பாள் எந்த அளவுக்கு பரமேஸ்வரனின் மீது பிரீத்தியாக, பரமேஸ்வரனின் மீது பிரேமையாக பரமேஸ்வரனை நித்திய திருப்தனாக வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறத இது காட்டுறது. அப்பேற்பட்ட நித்திய திருப்தனான பரமேஸ்வரனுடன் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறத இது சொல்றது. காமேஸ்வரனை நித்திய ஆனந்தத்தில் திளைக்க செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாமாவின் அர்த்தமாக காமேஸ்வர ஆஹ்லாத கரி அப்படின்னு சொல்றது. 257வது நாமம் காமேஸ்வர மகேஸ்வரி. காமேஸ்வர மகேஸ்வரி, காமேஸ்வரி அப்படின்னு ஒரு நாமம் கொடுக்கிறது. காமேஸ்வர மகேஸ்வரி அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன? காமேஸ்வர மகேஸ்வரி அப்படின்னா என்னன்னா காமேஸ்வரருக்கே மகா ஈஸ்வரியாக ஆனவள். மகேஸ்வரின்னா மகா ஈஸ்வரி, காமேஸ்வரருக்கு மகா ஈஸ்வரி. மகா ஈஸ்வரினா மகாசக்தியாக இருக்கிறாள்.
இன்னொரு பேர் சொல்லணும்னா பகவதி, பகவதியாக இருக்கிறாள். அப்படின்னா பகத்தை உடையவள் பகவதி, தனத்தை உடையவள் தனவதி, ஆயுஷை உடையவள் ஆயுஷ்வதி. அப்படின்னா பகம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். பக அப்படின்னா அதுக்கு என்ன 6 குவாலிட்டி. பகவான் அப்படின்னா 6 குவாலிட்டி. இது நாராயணியத்துல மிகப்பெரிய அர்த்தமே நம்ம சொல்லியிருக்கோம். பகவான் அப்படின்னா 6 குவாலிட்டி. இந்த 6 குவாலிட்டி யார்கிட்ட இருக்கோ அவர்தான் பகவான். அந்த பதத்தை உடையவளாக அவள் இருப்பதினால் அவள் பகவதி என்று விளங்குகிறாள். அது என்ன 6 அப்படின்றத சும்மா அது 6 என்னன்னு மட்டும் இப்ப சொல்றேன். ஐஸ்வர்யம், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுபாவம். வீரியம், சாமர்த்தியம், எனர்ஜி. யஷஸ், பெருமை, புகழ். வீரம், பலசாலி, செல்வத்தை கொடுப்பவள் அப்படிங்கிறது 4வது. அப்புறம் ஞானம், அப்புறம் வைராக்கியம் அப்படிங்கிற இந்த 6ம் யார் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர் பகவான். அம்பாளிடம் இருப்பதால் அவள் பகவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்திற்கு உரியவளாக காமேஸ்வர மகா ஈஸ்வரியாக அவள் விளங்குகிறாள். காமேஸ்வரருக்கும் மகா ஈஸ்வரியாக அவள் இருக்கிறாள். அல்லது காமேஸ்வரரை மகேஸ்வரராய் மகா ஈஸ்வரியாக இவள் செய்கிறாள். ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஆன்சர். இவள் ஈஸ்வரியாக இருந்தா மட்டும் போராது, காமேஸ்வரரையே மகா ஈஸ்வரனாக செய்கிறாள் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். இதை நீலகண்ட தீட்சிதர் ரொம்ப பெருசா எழுதியிருக்கார் வியாக்கியானம் இதுக்கெல்லாம். அப்படி காமேஸ்வரனுக்கே மகா ஈஸ்வரியாக இருக்கிறாள்னு சொல்லப்படுகிறது. அடுத்த நாமம் காமேஸ்வரி. காம ஈஸ்வரி, காமனால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப காமனால் ஆராதிக்கப்பட்டவள், இந்த இடத்துல காமன் அப்படின்னு யாரு? காமன்னா மன்மதன். காமனால் ஆராதிக்கப்பட்டவள்னா காம ஈஸ்வரின்னு பிரிக்கணும். அப்ப அந்த காமன் யாரு? மன்மதன். அப்ப மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள். அப்ப அவனால் உபாசிக்கப்பட்ட இந்த வித்யா தான் காதி வித்யாவே. யாரு? மன்மதனால வந்ததுதான் இது. இந்த காதி வித்யா காவில் ஆரம்பிக்கக்கூடியது. இதை ஆரம்பிச்சவன் மன்மதன். இதை ஆரம்பிச்சவன் மன்மதன் அப்படின்னா இதுக்கு காரணமானது யார்? காரண கர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இல்லாம ஆரம்பிக்க முடியாது யாரையும் எதையுமே. யார் அப்படின்னா லோபாமுத்ரா. இதனுடைய காரண கர்த்தா லோபாமுத்ரா. அப்படிப்பட்ட மன்மதன் தான் பராசக்தியை உபாசித்தவன் அவன். அதனால் காமேஸ்வரி என்ற நாமம் அவளுக்கு. 259வது நாமம் காமகோட்டி நிலையா. இப்ப காமகோட்டி நிலையா அப்படின்னா 96 பீட்டம். ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றார் 96 பீட்டம். 96 பீட்டங்களுக்கு மத்தியில் காமகோட்டியாக காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்தில் இருக்கிறாள். அதில் ஸ்ரீ சக்கரமாக இருக்கிறாள். அதையும் சொல்றார். காமகோட்டியை வாசஸ்தலமாக கொண்டவள், அப்பேற்பட்டவள். காமகோட்டியை வாசஸ்தலமாக கொண்ட காமாட்சியாக இருப்பவள். அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரம்னு ஆதிசங்கரரே ஆச்சாரிய சுவாமிகளே சொல்றார். அப்படிங்கறத இந்த நாமா சொல்றது. காஞ்சி காமகோட்டி பீடத்தில் காமாட்சியாக வீற்றிருப்பவள் அப்படின்னு சொல்றா. 260வது நாமம் காங்ஷி தாத்ரி. அப்படின்னா பக்தர்களுக்கு விரும்பிய பலனை, பக்தர்கள் என்ன பலன் வேணுமோ அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பவள் அப்படிங்கறதான் லலிதா சகஸ்ரநாமமும் காமதாயினி அப்படிங்கிற நாமாவால் அங்க அது உச்சரிக்கிறது. கேட்டதையெல்லாம் கொடுப்பவள். திரும்பவும் நம்ம அதே இதுக்குதான் வருவோம், என்ன கேட்டாலும் கொடுத்துருவாளா அப்படின்னா அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. பக்தர்களுக்கு தேவையான அந்தந்த பக்தர்களினுடைய நிலை அறிந்த அவளுக்குன்னு ஒரு ரேங்க் போட்டு வச்சுட்டு இருப்போம். அந்த ரேங்குக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு உரிய நல்ல உயர்ந்த பக்தனாக இருந்தால் 4 வித புருஷார்த்தங்களை, தர்மார்த்த காம மோட்ச என்ற 4 வித புருஷார்த்தங்களை அளிப்பவள். எந்த விதத்திலெல்லாம் அவர்களை வழிநடத்த வேண்டுமோ அந்த விதத்தில் அவர்களை வழி நடத்துபவள். அவரவர் கர்மாவிற்கு ஏற்றார் போல் அவரவர்களுக்கு வேண்டியதை கொடுப்பவள். அப்பேற்பட்டவள் அம்பாள் பராசக்தி. அவளுக்கு நமஸ்காரம்னு சொல்லி 260வது நாமாவை இன்னைக்கு நாம முடிக்கிறோம். இதோட இன்னைக்கு நாம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நம.